என் அன்பு தமிழ் நண்பர்களே, தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் நாம் திருவள்ளுவர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம். இக்கால மனித வாழ்வில் அன்றாடம் நடைபெறும் மனித வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் கருத்தாக கதையாக குரல்களின் கதையாக கொடுத்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எப்பொழுதும் பொருந்தும் என்பதை நாம் உணரலாம். தற்போது அவர் எழுதிய துறவு அதிகாரத்தில் 7ஆம் குரல். இது எண்ணிக்கைப்படி 347ஆம் குரல். குரல் என்னவென்றால், பற்றிவிடா இடுமைகள் பற்றினை பற்றிவிடா அதற்கு தவிர்க்கு. இதன் பொருள் என்னவென்றால், ஆசைகளை பற்றி கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றி கொண்டு விடமாட்டா. கதையை பார்ப்போம். ஆள வந்தார் இப்போது ஆள வந்தார்தான். அதிர்ஷ்டத்தின் மறு உருவம் என உள்ளார். ஏழை குடும்பத்தில் பிறந்து வறுமை கொடுமைகள் அனுபவித்து அரசு கல்லூரியில் ஸ்காலர்ஷிப்பில் முதுநிலை பட்டதாரியாகி வேலை கிடைக்காததால் தன் கிராமத்தில் +2 மாணவர்களுக்கு டியூஷன் சென்டர் ஆரம்பித்தார். +2 மாணவர்கள் பள்ளி படிப்பு முடித்து கல்லூரிகளுக்கு போக தற்போது பல தேர்வு சூழ்நிலைகள் உள்ளன. திறமையாக படித்த ஆள வந்தார் அதை பயன்படுத்தி டியூஷன் சென்டர் ஆரம்பிக்க அது 1-2 வருடங்களில் வெற்றிகரமாக நடைபெற்றது. அதிக மாணவர்கள் சேர அதிக கட்டணத்தில் அருகே தாலுகா ஆபீஸ் அருகில் முக்கிய இடத்தில் வாடகை கட்டிடத்தில் அதனை ஆரம்பித்தார். அதுவும் வெற்றி அடைந்தது. அடுத்த 2 ஆண்டுகளில் நிலம் வாங்கிய ஆரம்ப பள்ளி, அடுத்த 10 ஆண்டுகளில் கலை அறிவியல் கல்லூரி அளவு வளர்த்து விட்டார். வளர்ந்தும் விட்டது. திருமணமாகியது. கார் பங்களா வாழ்வு என வந்தது. உயர்நிலைப் பள்ளியில் படிக்கும் மகன் குணாலன், மகள் விலாசினி என்று குடும்பம். படித்த மனைவி வசந்தி தொழிலில் உதவியாக உள்ளார். இப்போதெல்லாம் செல்வாக்கு வசதி வந்துவிட்டதால் அரசியல் செல்வாக்கு, ஊர் பெரியோர் பழக்கம் உண்டாகிவிட்டது. இதை பயன்படுத்தி பொறியியல் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, சாப்ட்வேர் ப்ராஜெக்ட் கம்பெனி உருவாக்கும் கனவுகளுடன் ஆள வந்தார். பாடுபட்டார், அலைந்தார். மனைவி வசந்தி பொறுப்பாக இருந்ததால் அவரால் இப்படி அலைய முடிந்தாலும் ஆரோக்கிய பிரச்சனைகள், சர்க்கரை வியாதி, இரத்த கொதிப்பு என அவையும் அவருக்கு வந்தன. வசந்தி பல தடவை அலைச்சல் குறைக்க சொன்னார். இருப்பதை பராமரித்து வாழ சொன்னார். முடிந்தால் அதில் சேவைகள், ஆன்மீக செயல்பாடுகள் செய்து மன நிம்மதி தேட சொன்னார். இருவருடைய அதிக வேலை காரணத்தால் குணாலன், விலாசினி ஆகியோரை நல்ல விதமாக வழி நடத்தாததால் பல பிரச்சனைகள் வந்தன. அவற்றையும் இருவரும் சமாளித்தனர். ஆள வந்தார் செல்வத்தால் இப்போது ஆளவந்தார் ஆகிவிட்டாலும் மேலும் செல்வம், புகழ் என ஆசைப்பட்டார், அலைந்தார். அவருடைய அரசியல்வாதி நண்பர்கள் பெரியோர் உதவியுடன் மருத்துவ பொறியியல் கல்லூரிகள் உண்டாக்கிவிட்டார். வருவாய் அதிகமானது, வயதும் அதிகமானது. 65 வயது நெருங்கிவிட்டது. மகனும் மகளும் ஏனோ தானோ என படித்து பெரிய இடத்தில் திருமணம் செய்து தேனிலவு கொண்டாடத்தில் இருந்தனர். இதுவரை ஆள வந்தார் வசந்தி தம்பதிகள் எந்த வெளி உலக இன்பங்களையும் அனுபவிக்கவில்லை. தொழில் போட்டியால் இப்போது தடுமாற்றங்கள் வந்தன. வயது காரணமாகவும் முடியாமை வந்தது. ஆள வந்தார் மருத்துவமனையில் பல தடவை படுத்து இருந்தார். மகள் இதற்காக வேலை பொறுப்பேற்க அவர்களின் அவசர புரியாத செயல்களால் எல்லா ஸ்தாபனங்களிலும் பிரச்சனைகள் வந்தன. அவரது அரசியல் நண்பர்கள் இதனை பயன்படுத்தி அவரது பல நிறுவனங்களை தாங்கள் சொல்லும் விலைக்கு தர கட்டாயப்படுத்தினர். சில வருட போராட்டங்களுக்கு பிறகு ஆள வந்தார் அதற்கும் பணிய வேண்டி வந்த சூழ்நிலை வந்தது. சிரமப்பட்டு உண்டாக்கியவை சென்றன, கனவுகள் சிதைந்தன. தான் ஆரம்ப காலத்தில் தாலுகா அருகில் ஆரம்பித்த பள்ளி, பங்களா மட்டுமே மிஞ்சியது. வந்த பணத்தால் தற்போது உடல் பொருளாதார குடும்ப சூழலால் புதிதாக எதுவும் செய்ய முடியவில்லை.
துன்பங்களே மிஞ்சின, மன நிம்மதி சென்றது. தற்போது உள்ள வாழ்க்கையை அதன் பிரகாரம் தொடர்ந்து நடத்தி வருகிறார். இத்துடன் கதை முடிகிறது. அன்பு நண்பர்களே, வாய்ப்புகள், வளங்கள், செல்வம் யாவும் பலருக்கும் பல சமயங்களில் அமைகிறது. அந்த அமைவதை முன்னேற்றுவது அந்த மனிதனுடைய கடமை. அதை அவர்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது அந்த முன்னேற்றங்களை நிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும், நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும். மேலும் முன்னேற மேலும் முன்னேற என்று பல காரியங்கள் செய்யும் பொழுது ஆரம்பித்த காரியங்களிலும் ஒரு குறைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. அதே சமயத்தில் வயதாக நம்மளது ஆரோக்கிய குறைவும் உண்டாக வாய்ப்புள்ளது. இவ்வளவு இருந்தும் மனித மனம் மேலும் சாதிக்க நினைப்பதை விட மேலும் செல்லும் சேர்த்து வாழ ஆசைப்படுகிறது. இந்த ஆசை பற்று மனித வாழ்க்கைக்கு, மனித மனதிற்கு, அது வாழும் முறைக்கு பல சமயம் உதவாமல் போகிறது. அதனால் இருப்பதை வைத்து பல நற்காரியங்களுடன் மன நிம்மதியுடன் வாழ்வது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை என்று வாழ்ந்தவர்கள் கூறுகிறார்கள். அதனை வள்ளுவர் இந்த குரல் மூலமாக விளக்கமாக கூறுகிறார். பற்று என்பது அறுக்க வேண்டும். அப்பொழுது நாம் உண்டாக்கிய நிலையானவை நம்மை நிலையாக காக்கும் என்பது அவரது இந்த கருத்து. இதனை நாம் சிந்திப்போம். வேறொரு குரலுடன், அதன் கதையுடன், பொருளுடன், கருத்துடன் மீண்டும் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம். சந்திரசேகரன், ஸ்ரீ மீனாட்சி மருத்துவமனை, ஓமலூர். இப்பகுதியில் வரும் கதை, பொருள், படங்கள் ஆவும், கருத்து ஆவும் கற்பனையானவை. யாரையும் எதையும் எப்போதும் எப்படியும் குறிப்பிடுவதல்ல. அவர் கதையை சொல்ல வந்தவை. இக்கதையில் பதிக்கப்பட்ட படங்கள் ChatGPT வலைதளங்களில் எடுக்கப்பட்டது. அதை பதித்தவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இக்கதையை மற்றவர்களுக்கு அனுப்பி இலக்கிய சேவை செய்து கேட்டுக்கொள்கிறேன். மனம் கவர் முருகனால் தமிழ் மேலும் உணர்ந்து மக்கள் வாழ்வு உலகில் வளம் பெற வேண்டி விடைபெறுகிறேன். வாழ்க தமிழ், வாழ்க திருவள்ளுவர், வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்கள். வணக்கம்.